இதில் வந்து பலருக்கும் இப்போ அந்த சந்தேகம் இருக்குது, எனக்கும் கூட சந்தேகம் இருக்குது. ஒரு 9.5 சவரன் நகைக்காக இந்த அளவுக்கு வந்து விசாரணையை வந்து இவ்வளோ சென்சிட்டிவாக, இவ்வளோ எமோஷனலாக ஏன் வந்து இதை டீல் பண்ணாங்க இந்த போலீஸ்காரங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. அப்போது எங்கேயோ வந்து ஒரு ப்ரெஷர் இவங்களுக்கு வந்திருக்கு. இப்போ இப்போ நீங்களே சொல்லுங்களேன், எஸ்பி மாற்றப்பட்டிருக்காரு. மாற்றம்லாம் வந்து பனிஷ்மெண்ட்டே கிடையாது சார். சஸ்பெண்ட் பண்ணணும், துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். முதல்ல இவங்களை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றணும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் இதில் வந்து கேட்டால் இப்போவும் கூட இவ்வளோ பிரச்சனை நடந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து நீதிமன்றம் வந்து பெரிய அளவில் விளாசி இப்போ வந்து மிதின்னு மிதிச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி தான் சொல்லணும். அந்த வார்த்தைலாம் வந்து விளாசிச்சுலாம் சொல்லக்கூடாது. நீதிமன்றம் போட்டு தமிழ்நாடு அரசை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் குறிப்பாக உள்துறை போட்டு மிதின்னு மிதிச்சிருக்கு, சரிங்களா. ஆனால் இப்போவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இன்னும் அது சென்சிட்டிவாக நேற்று இரவே கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப தாமதமாக தான் இந்த கைது நடவடிக்கை, இந்த 5 பேர் கைது நடவடிக்கை தாமதமாக தான் எடுக்கப்பட்டது. பல கேள்விகள் எழுப்பப்பட்டு கனிமொழி அவர்கள்ட்ட நேரடியாக அந்த கேள்விகள் கேட்ட பிறகு அதுக்கு பிறகு தான் வந்து சிஎம் வந்து நடவடிக்கை எடுப்பாருன்னுலாம் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் இரவு தான் வந்து கைது நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ நீதிமன்றத்தில் இன்னைக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து பல கேள்விகள் நீதிமன்றத்தில் கேள்வி கேட்கப்படுன்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் வாங்கி தான் இரவு தான் அந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க, கைது நடவடிக்கை. அந்த கைது நடவடிக்கை எடுக்கலைன்னா இன்னும் நீதிமன்றம் எப்படியான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கோன்றதெல்லாம் ஒரு யூகத்தில் சொல்ல முடியாது.